ஆமா, காசு அக்கௌண்ட்ல அனுப்பிச்சு விட்டேன், வந்துச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோமா. சரிம்மா, நான் வந்து கூப்பிட்றேன். என்னங்க, எனக்கும் கொஞ்சம் காசு தேவைப்படுதுங்க. காசா? உனக்கு எதுக்கு? நான் தான் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுறேன். உனக்கு தான் ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்ல. மளிகை செலவு, காய்கறி செலவுலாம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அப்படியே எதுக்கு உனக்கு காசு? இல்லைங்க, அப்பா அம்மா காசு போடணுங்க. அதான் அனுப்பிச்சுட்டு அப்புறம் என்ன? இல்லைங்க, உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் மாசம் மாசம் காசு போடணும்னு ஆசையா இருக்குங்க. நான் வேணா வேலைக்கு போட்டுமா? சரி, ஓகே. உனக்கு ஓகேனா போ. சரிங்க. அனுப்பிச்சுட்டாச்சு. சரி, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வந்துருச்சான்னு பார்க்க சொல்லுங்க. ஹலோ ஹலோ அப்பா. சொல்லுமா. அப்பா, இந்த மாசம் சேலரி வந்துருச்சு. உங்களுக்கு வந்து 3000 ரூபாய் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். வந்துருச்சான்னு பாருங்கப்பா. நான் பாக்குறேமா. வந்துருச்சுமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 5000 அனுப்பிச்சுட்டு இப்போ 3000 அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன். மாசம் மாசம் 5000 தான் அனுப்பிச்சுடுவேன். 5000 ரூபாயா? மகன்ல பண்ணணும், வருமானம் பண்ணலாம். இல்லப்பா, இந்த மாசம் 3000 ரூபாய் தான் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாசம் மாசம் 5000 அனுப்புறேன்ப்பா. முழுசா உடஞ்சு போனேனே, செலந்தி கூட